ரவி ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். அவன் வேலை அவனை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிறதுனால அவனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அவனோட டெய்லி ரொட்டீன் எப்பயுமே சைரன் சவுண்டு, ஸ்ட்ரெச்சர்ஸு, ஹாஸ்பிட்டல் மருந்து ஸ்மெல்லு இப்படியே தான் போகுது. அவன் வண்டியில் வரவங்க சில நேரம் உயிர் பொழைச்சி போவாங்க, சில நேரம் உயிர் இல்லாமல் போவாங்க. இதெல்லாம் ரவிக்கு ரொம்ப பழகின விஷயம். அதனால தான் அவன் அதிகமாக பேசக்கூட மாட்டான் யார்கிட்டையும். அவனோட வேலையெல்லாம் வண்டியை வேகமாக ஓட்ட வேண்டிய நேரத்தில் வேகமாக ஓட்டணும். அப்போ தான் உயிரை காப்பாற்ற முடியும். அப்போது அஞ்சலி ரவியை பார்க்கறதுக்காக வரா. அஞ்சலி ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு நியூஸ் பேப்பர் மீடியாவில் ஒர்க் பண்ணுறா. சொல்லப்படாத ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு நினைக்கிறா. அவளோட பாஸும் இதுக்கு ஓகே சொல்கிறாங்க. இப்படி புதுசாக ஏதாவது பண்ணினா இன்னும் நிறைய பேப்பர் விற்குமேனு. ஆனால் இதை பண்ணுறதுக்கு அஞ்சலிக்கு வேறு காரணம் இருந்துச்சு. 2 மாதம் முன்னாடி தான் அஞ்சலியோட அப்பா ஒரு ஆம்புலன்ஸில் போகும்போது இறந்துட்டாரு. அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுனது ரவி தான். அப்போ அஞ்சலியால் அவள் அப்பா கூட இருக்க முடியலை. அதனால தான் அவளோட அப்பா உயிர் பிரியும் போது என்ன மாதிரி ஒரு சூழலில் இருந்தார்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரவியோட ஆம்புலன்ஸில் போகணும்னு நினைக்கிறா. ரவியும் அஞ்சலி கூட வர்றதுக்கு சம்மதம் சொன்னதுனால 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. அவங்க போகிற முதல் ரைடு 2 பேரும் எதுவும் பேசிக்காமல் அமைதியாக போகிறாங்க. ரவி பக்கத்தில் தான் அஞ்சலி உட்காந்துருக்கா, கையில் நோட் புக்கோட. ரவி எதுவும் பேசாமல் வண்டியை வேகமாக ஓட்டுறதுலே கவனமாக இருக்கான். வண்டியில் கொண்டு வந்த ஒரு சின்ன குழந்தைய அவனே தூக்கிட்டு போய் அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சதை அஞ்சலி பார்க்குறா. வண்டியை ஓட்டும்போது தண்ணி கூட குடிக்காமல், டைமுக்கு சாப்பிட முடியாமல் ரவி ஆம்புலன்ஸ் ஓட்டுறதெல்லாம் கவனிச்சுட்டு நைட்டு அவள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த நோட் புக்கில் எழுதுறா. ஒரு சிலர் மக்களோட உயிரை காப்பாற்றுறது சொசைட்டியில் தான் ஹீரோ மாதிரி தெரியணுங்கிறதுக்காக கிடையாது, ஏன்னா அவங்களாம் உண்மையிலே ஹீரோஸ் அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நாளைக்கு அஞ்சலி ரவியோட ஆம்புலன்ஸில் தான் ரவி கூட ஒன்றா ட்ராவல் பண்ணுறா. அப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரவி கிட்ட அவனுடைய வேலையை பற்றி கேட்குறா. அப்போ அஞ்சலி தான் ரவிக்கும் சேர்த்து டீ வாங்கிட்டு வரா. சில நேரம் டீ குடிச்சிட்டே பேசுவாங்க, சில நேரம் சைரன் சத்தத்துக்கு நடுவில் பேசுவாங்க. அப்போ அஞ்சலி கேட்குறா, இவ்வளவு கஷ்டமான வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? 30 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா தான் உயிர் பிழைக்க முடியுங்கிற நிலமையில், இவ்வளவு டிராஃபிக் நிறைஞ்ச சிட்டியில் அவங்களுக்கு இருக்க கடைசி நம்பிக்கை நாங்கள் தான். இருக்கிற 30 நிமிஷத்தில் வண்டியை வேகமாக ஓட்டி 15 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம். மீதி இருக்கிற 15 நிமிஷத்தை அவங்ககிட்டயே திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான் ரவி. இதை கேட்ட அஞ்சலி இதையே தலைப்பாக வச்சு ரவியை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறா. விலை மதிக்க முடியாத நேரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனிதர் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அஞ்சலி எழுதின ஆர்டிக்கிளோட ஃபைனல் காப்பி வருது. அஞ்சலி அந்த பேப்பரை ரவி கிட்ட